அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மிக்சர் எப்படி வீட்டில் பண்ணலாம், ரொம்ப ஈஸிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காரா பூந்தி ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை கூட ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்திருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டில் இதே கப்பில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/4 பங்கு அளவுக்கு அரிசி மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இது எல்லாமே தேவைக்கேற்ப போட்டுட்டு கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இது கூட சூடான எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம், பூந்தி கரண்டி, இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஜல்லி கரண்டி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் மாவை எடுத்து லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டோன்னா சூப்பராக முத்து முத்தாக கொட்டுங்க. இல்லைன்னா இப்படி தட்டி விடுங்க, அப்பயும் முத்து முத்தாக அழகாக கொட்டும். நல்லா கொஞ்சம் நாளைக்கு கிறிஸ்பியாக வேக விட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம காரா பூந்தி ரெடி. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூந்தியும் தேய்ச்சது பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓமப்பொடி. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க கடலை மாவு. ஓமப்பொடிக்கு கடலை மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு அரிசி மாவுங்க. தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். உப்பு காரம்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற சூடான எண்ணெயை இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம காரா பூந்தி பொரிச்சிட்டு ஆஃப் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயை எடுத்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்ப உலக்கில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் அதில் போட்டிங்கன்னா தான் நல்லா நைஸாக சூப்பராக அந்த ஓமப்பொடி வரும். அதனால் எண்ணெயை காய வச்சு இது புளியலாம். நான் இந்த மாதிரி மாவை கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். உள்ளே லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த இடியாப்ப உலக்கில் இதை வச்சுட்டு நம்ம நல்லா டைட்டாக தாங்க இருக்கும், லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எண்ணெயில் புழிஞ்சு விட்டுடுங்க. நம்ம இடியாப்பம் புளியிற மாதிரியே புழிஞ்சிக்கலாம். எண்ணெயை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கை அனல் அடிக்கும். அதனால் நம்ம நிதானமாக அதை கொஞ்சம் போல் அப்படி சுற்றி எங்கே பார்த்தாலும் பரவுற அளவுக்கு நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், நல்லா அழகாக ஓமப்பொடி நூல் நூலாக அழகாக விழுதுங்க. அவ்வளோதான், நம்ம ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பரட்டி விட்டுருங்க. இது ரொம்ப நாளையெல்லாம் வேக டைம் எடுக்காதுங்க. எண்ணெயில் போட்ட மாத்திரத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு பரட்டிட்டு கொஞ்ச நாளை சொடசொடப்பு அடங்கினதும் இதை எடுத்துடலாம். பாருங்கள், சொடசொடப்புலாம் அடங்கிடுச்சு. இதை நம்ம அழகாக இந்த மாதிரி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நாடா அச்சிலையோ இல்லை முறுக்கு உரல்லையோ போட்டு கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம். வெறும் ஓமப்பொடியாக வேணும்னா ஓமப்பொடியாகவும் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். மெயினாக இருக்கிறதெல்லாம் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இந்த முந்திரி பருப்பையும் இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு கோல்டன் கலர் ஆகிடுச்சிங்க. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து நிலக்கடலையை நம்ம இதே மாதிரியே பொரித்து எடுத்துக்கலாங்க. கடலையும் பொரிச்சாச்சு, எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பொட்டுக்கடலையும் இதே மாதிரியே பொரித்து எடுத்துக்கலாங்க. நமக்கு இதெல்லாமே நம்மளோட மெஷர்மெண்ட் தான். ஆனால் நான் ஒரு லிமிட்டான மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாமே ஒரு 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு கடலை போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு முந்திரி பருப்பு ஜாஸ்தி போட்டால் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. இப்போ பொட்டுக்கல்லையே கரைக விடாமல் பொரித்து நல்லா ஒரு மாதிரி பொன்னிறம் வந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பொட்டுக்கல்லை ரெடி ஆகிடுச்சு. இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துருங்க. அடுத்தது நம்ம அவல் பொரிக்க போகிறோம். நான் அவல் எடுத்து பொரிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு அவல் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நெல் பொரி அவல் இருந்தால் இனிமேல் பெட்டர். அது இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த கெட்டி அவல் தான் இருக்குது. அதையே நான் சேர்த்து இன்றைக்கி பொரித்து எடுத்திருக்கேன். அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை பொரிக்கணுங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலையை அப்படியே லைட்டாக எண்ணெயில் விடுங்க. ஏன்னா ரொம்ப சூட்டோடு வச்சிங்கன்னா படப்படன்னு மேலே தெரிச்சிரும். கருவேப்பிலை நீங்கள் மிக்சர் பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கருவேப்பிலை நல்லா கழுவி, நீங்கள் சாயந்தரமாக பண்ணுறீங்கன்னா காலையிலே கழுவி வெளியிலே வச்சு உணர வச்சுருங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் தெறிப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சூட்டோடு இருக்க எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா படப்படன்னு மூஞ்செல்லாம் தெரிச்சிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் இருக்கிற சூடே போதும். அதில் எண்ணெயில் நல்லா முருக விட்டு கருவேப்பிலையை சூடு அடங்கினதும் எடுத்து பொரித்து எடுத்து மிக்சரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையுமே மிக்சரை மிக்ஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு காராமணி எடுத்துருக்கோம். அது கூடவே நம்ம பொரிச்சு எடுத்த ஓமப்பொடியை சேர்த்துக்கலாம். ஓமப்பொடியை இப்படி லைட்டாக நொறுக்கி விட்டிங்கன்னா நொறுங்கிடும். முந்திரி பருப்பு, இது கூடவே நிலக்கடலை, கறி லீஃப், அதுக்கப்புறம் அவல், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை,
நம்ம இப்போ பொரிச்சு எடுத்த எல்லா ஐட்டத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ மேலே தூவுறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அது கூடவே கொஞ்சமாக மிளகாய் பொடி, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பவுடரை நம்ம மிக்சர் கூட சேர்க்க போகிறோம். பாருங்கள், உப்பு மிளகாத்தூளும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு. இதை இது கூட நல்லா சேர்த்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா எல்லா பவுடரையும் எங்கே பார்த்தாலும் தூவிட்டு நம்ம நல்லா குலுக்கி விட்டுடலாங்க. குலுக்கினோன்னா தான் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நல்லா பாத்திரத்தை குலுக்கி விட்டுடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு அதில் இருக்க காராபூந்தி கலர் கலராக வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நீங்கள் கலர் கலராக கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மிக்சர் சூப்பராக ரெடியாக இருக்குது. வீட்லேயே சுவையான மிக்சர் ரெடிங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோன்னா சூப்பராக மிக்சர் ரெடி பண்ணிடலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.